ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் வந்து ஒரு டெல் இன்ஸ்பிரான் லேப்டாப் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஃபோல்டபுள் பிளேஸில் உங்களுக்கு உடஞ்சிருந்தா அதை எப்படி ரிஸ்க் ஃப்ரீயாக நீங்கள் அதை மாற்றலாம், ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணலாம், ரிஸ்க் ஃப்ரீயாக எப்படி இதை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு டெல் யூஸராக நீங்கள் மட்டும்தான் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நான் வந்து சர்வீஸ் சென்டர் போனேன். ஸோ இதே இஷ்யூவோட நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. ஆனால் சர்வீஸ் சென்டரில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து லேப்டாப்பை கொடுத்துட்டு போகணும், 15 நாள் ஆகும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, சம்டைம்ஸ் அதுக்கு மேலேயும் ஆகலாம் அப்படின்னாங்க. ஸோ இதில் ரிஸ்க் அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து இதில் வந்து ஒரு பர்சனல் டேட்டா ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். ஸோ இதை நம்பியே நம்ம ஜாபும் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் 15 நாள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டு வர முடியாது. அப்புறம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி ஸ்கேம் அப்படிலாம் லேப்டாப்பில் நடக்குது அப்படின்னு. ஸோ எல்லா இடத்துலையும் அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் நம்ம அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ இந்த 2 ரிஸ்க்கையும் தவிர்க்கணுன்னா நம்ம ஆன்சைட் லொக்கேஷனுக்கு சர்வீஸ்க்கு கூப்பிடணும். ஸோ அதை எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு நம்ம கூப்பிடணும். கூப்பிட்டதுமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டடான ஒரு ரிப்ளை வரும். ஸோ எப்படி நம்ம லைக் ரொபோட்டிக் ஆட்டோமேட்டட் ரிப்ளை வருமோ அந்த மாதிரி இருக்கும். வெல்கம் மெசேஜ் இருக்கும். அதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் செலெக்ஷன் ஆப்ஷன் கேட்கும். ஸோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறது 2 லாங்குவேஜ் தான். ஒன்று வந்து இங்கிலீஷ், அப்புறம் ஹிந்தி. ஸோ நீங்கள் வந்து ஐடலாக இருந்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே கண்டினியூ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அது வந்து ஒர்க் புக் ரிலேட்டடாக உங்களுக்கு ட்ராக்கர் வேணுமோ அப்படின்னு கேட்கும். ஸோ அது என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து அது 2 அப்படிங்கிற ஆப்ஷன் அழுத்துனீங்கன்னா ஸோ அது வந்து அடுத்து இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆனதுமே அது உங்ககிட்ட சர்வீஸ் டேக் ஐடி இருக்கா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த நம்பர் ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படியே உங்கள் லேப்டாப் பேக் சைடில் பார்த்தாலும் அந்த ஐடி இருந்தாலுமே அதை நீங்கள் வந்து அதுக்கு ப்ரொவைட் பண்ணுறது வந்து லைக் நம்ம இப்படி மொபைலில் ஹோல்ட் பண்ணி அது நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பர்ஃபெக்டாக டிடெக்ட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து அமைதியாக இருந்தீங்கன்னா அது அடுத்த ப்ராசஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆனதுமே நம்பர் 1 வந்து சேல்ஸ் ரிலேட்டடான விஷயத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கு சொல்லணும். 2 வந்து டெக்னிக்கல் சப்போர்ட். 3 வந்து நான் டெக்னிக்கல் சப்போர்ட்டை பற்றி சொல்லணும். ஸோ நீங்கள் இதில் வந்து 3 அழுத்துங்க. சம்டைம்ஸ் 3 அழுத்தினாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டடாக தேங்க்யூ சொல்லி கட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் 2 ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரியல் ஹியூமன் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ லைக் இது ஆட்டோமேட்டடாகவே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஒரிஜினல் ஒரு பர்சன் லைவ் பர்சன் கிட்ட நீங்கள் பேசணும்னா ஸோ இந்த 2 or 3 அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரிங் போகும். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் வந்து லைக் உங்களுக்கு இந்த லேப்டாப் உங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்குது, ஆனால் உங்களால் இது சப்மிட் பண்ண முடியாது, அதனால் எனக்கு வந்து ஆன்சைட்டில் சர்வீஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா லைக் அவங்க வந்து வேணுங்கிற நீங்கள் இப்போது லைக் ஆப்ஷன் தப்பாக செலக்ட் பண்ணியிருந்தாலுமே கரெக்டான ஆப்ஷன் பர்சனுக்கு உங்களை மறுபடியும் ரீடைரக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட மறுக்கா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பண்ணவே லைக் அவங்க வந்து ஒரு மெயில் அனுப்புவாங்க. இந்த முதல் மெயில் அவங்க அனுப்புகிறது இதில் வந்து உங்களுக்கான கேஸ் நம்பரும் பேசிக் டீட்டெயில்ஸும் இருக்கும். இந்த மெயிலுக்கு நீங்கள் உங்கள் லேப்டாப் உடஞ்ச பார்ட்ஸை பர்ஃபெக்டாக தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஒரு 2 இல்லை 3 ஃபோட்டோ கரெக்டாக டேமேஜை காட்டுற மாதிரி எடுத்து அனுப்புங்க. அவங்க அனுப்புகிற அடுத்த மெயில் நீங்கள் அனுப்பின ஃபோட்டோஸை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸை கேட்பாங்க. அதில் வந்து உங்கள் பேர், அட்ரஸ்ஸு, நம்பரு, ஜிஎஸ்டி அதெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் ஒரு தனிநபர் யூசேஜுக்கு இந்த சர்வீஸை ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த மெயிலில் டெல்லோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இருக்கும். அதையும் படித்து பார்த்துக்கோங்க உங்கள் கிளாரிட்டிக்காக. ஸோ இந்த மெயிலுக்கு அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ரிப்ளையாக அனுப்பணும். கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு அடுத்த மெயிலும் வரும். இந்த மெயிலில் தான் அவங்க கொட்டேஷன் அனுப்பியிருப்பாங்க. இதில் உங்களோட டீட்டெயில்ஸ், அட்ரஸ், ஷிப்பிங் அட்ரஸ், அப்புறம் உங்கள் லேப்டாப்பை சரி பண்ண என்னென்னலாம் பொருள் வேணும், அதோட விலை என்ன, டோட்டலாக எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. நீங்கள் அவங்க கொடுத்த இந்த பட்டனை கிளிக் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் பண்ணுற பெர்மிஷன் இருக்கணும். ஸோ ஒரு சிறந்த ஐடியா என்னென்னா, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இப்படி உங்களால் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லணும். அப்புறம் யூபிஐ டிரான்சாக்ஷன் வசதி வேணும் அப்படின்னு பை கால் இல்லைன்னா பை மெயில் அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அடுத்து வசதி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க டெல்லோட பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க இந்த மெயிலில் இருக்க மாதிரி. ஸோ அவங்க அனுப்பின
கொட்டேஷனில் என்ன அமௌண்ட் இருக்கோ எக்ஸாக்டாக அதே அமௌண்ட்டை இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட ஃபோன்பே இல்லைன்னா கூகுள் பே யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் பண்ணதுமே அந்த டிரான்சாக்ஷன் ரெசிப்ட் இருக்கும் இல்லையா, அதை ரிட்டன் இதே மெயிலுக்கு நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும். அனுப்பி வச்சுட்டு எதுக்கும் சேஃப்டிக்கு அவங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணி அதே ஃபஸ்ட்டு நான் சொன்ன அதே நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுக்கு நான் அனுப்பின மெயில் வந்துருச்சா, நான் டிரான்சாக்ஷன் ரெசிப்ட் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் சேஃப்டி பர்பஸ்க்கு. பேமெண்ட் பண்ண அப்புறம் வித்தின் ஒரு நாள், அதாவது அது ஒர்க்கிங் டேவாக இருக்கணும், ஒரு நாளில் உங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து ஆர்டர் ரிசீவ்டு அப்படிங்கிற ஒரு மெயில் வரும். இந்த மெயிலில் வந்து உங்கள் நம்பர், உங்கள் ஆர்டர் டேட், ஷிப்பிங் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். கூடவே நம்ம ஆர்டர் பண்ண என்னென்ன பார்ட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டும் இருக்கும். நீங்கள் அதை வந்து சரி பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. அப்புறம் ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபர்ம்டு அப்படிங்கிற ஒரு மெயில் வரும். அதுலேயும் இதுக்கு முன்னாடி வந்த மெயிலில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருந்ததோ அதே டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் எதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம சூஸ் பண்ண ஆன்சைட் சர்வீஸ்க்கான மெயில் வரும். நம்ம ஆன்சைட் சர்வீஸ் அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மெயில் வரும். இதில் கேஸ் நம்பர், ப்ராடக்ட், நம்ம டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். கூடவே உங்கள் லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம், அதாவது உங்கள் டேட்டா, ஃபோல்டர்ஸ் எல்லாமே பேக்கப் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதும், உங்கள் விண்டோஸ் அக்கௌண்ட்டோட பிட்லாக்கர் ரிகவரி கீ எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது உங்கள் சேஃப்டிக்காக தான். இது ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு ஃபோனும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மெயிலும் அனுப்புவாங்க. அதாவது உங்களோட ஆன்சைட் சர்வீஸ் என்றைக்கு ஷெட்யூல் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மெயில் இருக்கும். முன்னாடி வந்து அதே டீட்டெயில்ஸோடு தான் இந்த மெயிலும் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சர்வீஸ் நாள் அன்னைக்கு டெக்னீஷியன் உங்களை கால் பண்ணி அட்ரஸ் கேட்பார். நீங்கள் அனுப்பி வைக்கிற அட்ரஸுக்கு அவர் வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் லேப்டாப்பை ஃபிக்ஸ் பண்ணுவார். ஜஸ்ட் ஒரு 20-30 நிமிஷம் தான் ஆகும் அவருக்கு. உங்கள் சேஃப்டிக்கு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அதை வீடியோவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக இதுதான் சர்வீஸ் ப்ராசஸ். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெயில் ப்ராசஸ், பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு, கன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு, ஸோ நமக்கு என்டையராக நம்மளோட ஒர்க் டன். ஸோ மொத்த பேனலுமே அவங்க மாற்றிடுறாங்க. ஸோ நாட் அந்த ஒரு ஃபோல்டபுள் ஏரியா மட்டும் இல்லாமல் என்டையர் பார்ட்ஸுக்குமே சேர்த்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. எல்லாமே புதுசு தான், எதுவுமே லைக் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி அதே வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே புது பார்ட்ஸ் தான் போட்டுடுறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான் பெஸ்ட். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடியே ஒரு 15-20 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சு. நம்ம லேப்டாப்பு யார்கிட்டையும் சப்மிட் பண்ணலை. ஸோ எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது. ஸோ எல்லாமே லைக் வெளிப்படையாக இருக்கும் போது நமக்கும் ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கும். இப்போது இதில் வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நேரில் பண்ணுற காஸ்ட் வந்து ஒரு 4500 முடிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு 6400 பக்கம் வந்துச்சு. பட் பரவாயில்ல, ஏன்னா இப்போ இது வந்து 40,000-50,000 பொருள். ஸோ இதில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. அங்கே ஒரு 15 நாளும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஸோ தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்து அந்த ஒரு டூப்ளிகேட் பார்ட்ஸை போட்டுருவாங்களோ அந்த மாதிரி நமக்கும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கன்சர்ன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கண்ணு முன்னாடியே பண்ணுறதுனால இந்த ஆப்ஷன் பெஸ்ட். நீங்கள் இதை கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.